2022 ஏற்பட்ட மக்கள் போராட்டம் மூலமாக ஆட்சியாளர்களை விரட்டியடித்தாலும் முழுமையான வெற்றியை அடைந்து கொள்ள முடியாமல் ரணில் விக்ரமசிங்க பின்தொடர்கின்ற ஜனாதிபதியாகியுள்ளார். போராட்டத்தில் வெற்றி பெற முடியாமல் போன அனைவருக்கும் தேர்தலில் வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. நடைபெறப்போவது அரசியல்வாதிகள் விரும்பாவிட்டாலும் மக்கள் ஆர்வத்துடனும் எதிர்பார்ப்புடனும் விரும்புகின்ற தேர்தலாகும். ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச, சஜித் பிரேமதாஸ் ஆகிய அனைவருக்கும் விரும்பாத தேர்தலாக மாறியிருப்பது 76 வருட கால இரண்டு கும்பல்களின் ஆட்சிக்கு பதிலாக பொதுமக்களின் ஆட்சி ஒன்று நிறுவப்படுவதாலாகும். வெற்றிக்கு அவசியமான அனைத்து காரணிகளும் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. நீங்களும் நாங்களும் ஒருங்கிணைந்திருப்பது மற்றொரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக மாத்திரமல்ல, நாங்கள் புதிய தேசிய மறுமலர்ச்சி என்பதையே துணைப்பொருளாக கொண்டுள்ளோம். மீண்டும் எழுச்சி பெற வேண்டியது அவசியமாகும். கடந்த 50 தொடக்கம் 60 வருடங்களிலும் எந்தவிதமான வெற்றியையும் பெறாமல் கடன் வாங்கி தின்று கடன் ஒன்றினை உருவாக்கியிருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திற்கு வரும்பொழுது ஒட்டுமொத்த கடன் 83 பில்லியன் டாலராகும். இப்போது 100 மில்லியன் டாலரை தாண்டிவிட்டது. மக்கள் மீது வேட் வரி விதிக்கப்பட்டு மாத சம்பளம் பெறுகின்றவர்கள் மீது 36% வரை வரி விதிக்கப்பட்டு மென்மேலும் வரி சுமத்தப்பட்டுள்ளது. அவர் நாட்டை மீட்டெடுக்கவில்லை, வீழ்ந்த மஹிந்த ராஜபக்சாக்களையே மீட்டெடுத்துள்ளார். எங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பொறுப்பு வீழ்த்தப்பட்ட நாட்டை கட்டியெழுப்புவதாகும். எமது நாட்டிலே இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் தமது கைகளால் ஏதேனும் பணியை செய்து வருமானத்தை ஈட்டிக் கொள்கின்ற மக்கள் ஆவார்கள். அவர்களின் தொழில்துறைகளுக்கு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் புத்தள மாவட்டத்தில் ஓடு, செங்கல் தொழிற்சாலைகள் பல மூடப்பட்டு விட்டன. மூடப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலைகளுக்கு கை கொடுத்து உயர்த்தி விடுவது திசைகாட்டியின் கொள்கையாகும். அரசியல்வாதிகள் தொழில் முனைவரிடமிருந்து கப்பம் பெறுவதை நிறுத்துவது எங்களுடைய செயற்பாடாகும். இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் ஊழலும் மோசடியும் கட்டாயமாக நிறுத்தப்பட வேண்டும். குற்றம் புரிந்தவர்கள் கட்டாயமாக சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். உரிமையாளர்களற்ற எத்தனையோ சடலங்கள் கிடைக்கின்றன. அவை பற்றி விசாரிக்க கூடாதா? ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமை பற்றி விசாரித்தறிய வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் பற்றி விசாரித்தறிய வேண்டும். ஒரு மனிதனை ஜனாதிபதியாக்குவதற்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது என்பதை நாங்கள் அறிவோம். அவர்கள்தான் இந்த நாட்டிலே இனவாதத்தை தூண்டிவிட்டார்கள். முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு எதிராக சிங்கள இனவாதத்தை தூண்டிவிட்டவர்கள் அவர்களே. வாக்குகளை பெறுவதற்காக முஸ்லிம் மக்களுக்கு எதிராக சிங்கள மக்களை தூண்டிவிட்டார்கள். அதே நேரத்தில் சிங்கள மக்களை பாதுகாக்கவே தான் முன்மொழிவதாக கோத்தபாய ராஜபக்ச முன்வைத்த கருத்திற்கு ஊடகங்கள் பரவலான பிரச்சாரத்தை பெற்றுக் கொடுத்தன. மானுடத்திற்கு எதிரான குற்றச்செயல் புரிந்தவர்கள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்படல் வேண்டும். அதிகாரத்திற்காக அசிங்கமான, கீழ்த்தரமான, அநாகரிகமான அரசியலில் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். தேசிய மறுமலர்ச்சியில் முதலில் செய்ய வேண்டியது சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்களிடையே தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புவதாகும். இலங்கை தேசியத்தை கட்டியெழுப்புவதற்கான முதலாவது அடியெடுப்பு செப்டம்பர் 21ஆம் தேதியை ஆரம்பிக்கிறது. அந்த நாள் கட்டாயமாக வரலாற்றில் குறிக்கப்படுகின்ற நாளாக மாறும். நாங்கள் புதியதொரு ஜனாதிபதியை நியமிப்போம். அவர் ஒரு சேரல்ல, அவர் ஒரு தோழராவார். அதிமேதகு ஜனாதிபதி உத்தமர் எனப்படுகின்ற குற்றச்செயல் புரிபவர்கள் யுகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களையும் நாட்டையும் பாதுகாக்கின்ற ஒருவரை ஜனாதிபதியாக நியமிக்க வேண்டும். கூட்டாக செயலாற்றக்கூடிய கூட்டான கருத்துக்களுக்கு இடமளிக்கின்ற ஒரே இயக்கம் தேசிய மக்கள் சக்தியாகும். நாங்கள் வருவது ஒரு நல்ல நோக்கத்துடன் ஆகும். எவரையும் பழிவாங்குவதற்காக வருவதில்லை. பல வருடங்களாக கைவிட முடியாத கனவொன்றினை மனதில் வைத்துக் கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய கனவினை ஏந்தி கொண்டு வந்திருக்கிறோம். உழைத்தோம், தேர்தலில் வெற்றி பெற்றோம், தோல்வியடைந்தோம். எனினும் நோக்கத்தை கைவிடவில்லை. நாங்கள் விலை போகவில்லை, கொள்கையை விட்டு செல்லவும் இல்லை. என்றாவது ஒரு நாள் மக்கள் எங்களுக்கு செவிசாய்ப்பார்கள் என்பதை நம்பி கொள்கை பிடிப்புள்ளவர்களாக பயணித்தோம். அரசியலை காட்டிக் கொடுக்காமல் அயராது உழைத்து அர்ப்பணிப்புடன் இவ்வளவு தூரம் பயணித்திருக்கின்றோம். எதிர்வரும் 2 மாதங்களில் எவரையும் கைவிடாமல் அனைவரிடம் சென்று உரையாடி எவராலும் தோற்கடிக்க முடியாத மக்கள் பலத்தை கட்டியெழுப்புவோம். வரலாற்றில் முதல் தடவையாக மக்களின் ஜனாதிபதி ஒருவரை வெற்றியீட்டச் செய்வோம். අපට පුනරුදයක් ඕන. ජාතික පුනරුදයක්. නැවත නැගී සිටීමක් ඕන. පිබිදීමක් ඕන. ඇයි? අපේ රට වට්ටලා තියෙන්නේ. බිඳ වට්ටලා තියෙන්නේ. රටක් හැරට ගත්තොත් එහෙම. අපේ රටේ ජයග්‍රහණ මොකක්වත් නැහැ. පෞද්ගලික අවුරුදු 50 60ක් දිහා බලනකො මොනවද අපි ජයග්‍රහණ කරලා තියෙන්නේ කියලා. කිසිම ජයග්‍රහණයක් අරගෙන නැහැ මේ රටට. විද්‍යාවේ තාක්ෂණය හොයාගැනීමක් කරගෙන නැහැ. මොකක් කර අලුතෙන් නිෂ්පාදනයක් පටන් ගන්න නැහැ. ආදායමක් ලැබලා නැහැ. අපි ණයට අපේ රට ණයට කාලා බංකොලොත් වෙලා ණය ගෙව ගන්න බැරුව ඉන්නවා. දැන් රනිල් වික්‍රමසිංහ කියනවා ඒ ඇවිල්ලා යන්තම් එක ගොඩ ගත්තා. ගොඩ අරගෙන නැහැ. රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපති වෙනකොට ලංකාවේ සමස්ත ණය ප්‍රමාණය ඩොලර් බිලියන 83යි. දැන් 102යි. ගොඩ අරගෙන නැහැ. අපි තව වලේ දාලා තියෙන්නේ. රනිල් වික්‍රමසිංහ බලයට එනකොට වැඩ් බද්ද 12යි. පස්සේ 15 වුණා 15 18යි. ගොඩ ගිහිල්ලාද? රනිල් වික්‍රමසිංහ බලයට එනකොට ජනාධිපති වෙනකොට පිනට ජනාධිපති වෙනකොට අර රැකියාව කරන අයට ලක්ෂයක් වැඩියෙන් ආදායම් පඩි ගන්න අයට විශාල බද්දක් ගහලා තිබුණේ නැහැ. දැන් එහෙම බද්දක් ගහලා ගෙවන්න බැරි බද්දක් තියෙනවා. රට කොට ගත්තලු. රට කොට ගත්තේ නැහැ. එයා
කවද ගොඩගත්තේ මහින්ද රාජපක්ෂලව ගොඩගත්තා.